ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தினமும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வர ஆரம்பிச்சிரும். நம்ம ஸ்டார்டிங்லேயும் அப்படி தான் வீடியோ போட்டிருந்தோம். அப்படி தான் நம்ம வியூஸை நம்ம வியூவர்ஸை பிக்கப் பண்ணியிருந்தோம். அதேமாரியே சரி இப்போ கொஞ்ச நாளாக வீடியோவில் வியூஸே ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. சரி ஓகே, நம்ம இனிமேல் தினமும் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போடலாம். பிகினராக இருக்கிறவங்களுக்குமே நிறையா டிசைன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்மே தெரியாமல் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி டிசைன் ப்ளவுஸ் நம்ம நிறையா இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் பாருங்கள். நிறைய வீடியோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தோன்னாக்கா இது ஒரு 38 சைஸ் அளவுள்ள ஜாக்கெட்டு. இதில் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பேக் நெக்கை மட்டும் அடித்து திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு பேக்கை அந்த இடுப்பு பக்கத்தை நம்ம மடித்து வச்சு அடிச்சிடுறோம் பாருங்கள். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம நெக்குக்கு என்ன டிசைனோ அதை பண்ணலாம். இப்போ அதில் துணி கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நான் லைனிங் பீஸை கட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம செய்யும்போது இடுப்பு ஏறுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இடுப்பு தைச்சதுக்கப்புறமும் எனக்கு ஏத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வராது. இது போல் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைக்கும்போது அது நல்லா ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ அது ப்ளவுஸ் மேலே ஏற செய்யாது. அதனால் இது மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு இடுப்பில் ஃபினிஷ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பெல்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டனாக்கா ஒரு 3.5 இன்ச்சு அளவு உள்ள சாரியோட கிளாத்துலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எட்ஜிலே 2ஆக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஃப்ளீட் எடுத்துக்கலாம். அந்த டிசைன் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். நார்மலாக ஒரு டிசைன் இப்போது ஒரு சின்னதாக இப்போ தான் டிசைன் ப்ளவுஸே நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டிசைன் ஈஸியாக உங்களால் தைச்சிட முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே ஒரு ஈஸியான ப்ளவுஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி இந்த டிசைனை உங்களுக்கு நான் இதை வீடியோ எடுத்தது ஒரு வாரம் ஆகுது. என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு இல்லை. சரி நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸ் வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 இன்ச்சு கேப்பு வச்சு எல்லா துணியுமே நம்ம அந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கலாம். அதுபோல் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரே லெவல்லே இருக்கணும் அந்த ஃப்ளீட்டு. அப்போ தான் பார்க்கும்போது ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாகவும் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம அது ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் துணி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வச்சு தைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நூலாக வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம இப்போவே தைக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு அந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்லே வச்சு நம்ம தைச்சி எடுத்துகிட்டு அது மேலே நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டால் ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட் வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அதில் ஹாஃப் மடித்து ஹாஃப் அப்படியே பீட் வச்சு நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். ஆனால் ப்ளவுஸ் டிசைன் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளை கஸ்டமருடைய ரிவ்யூவும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களும் நல்லா இருந்தது சிஸ்டர், நான் அதிகமாக டிசைன் ப்ளவுஸே போட்டதில்லை, நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கன்றதுனால நான் சரி வச்சு தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவும் நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள், நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன், செம்ம மழை பெய்யுது வெளியே, அதான் இடி இடிக்குது. அப்புறம் சரி இருக்கட்டும், நம்ம அந்த வீடியோ நம்ம எடிட்டிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு நான் இதை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, எப்பயுமே இந்த மாதிரிலாம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா தையல் சின்னதாக வச்சுக்கணும். அதாவது ஒரு 2ல் வச்சுக்குவாங்க. அப்போ தான் அது நமக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் ஃபினிஷ் பண்ணும்போது தையல் சின்னதாக வச்சுட்டு அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த டிசைன்லேருந்து அந்த துணி நகர்ந்து வராமல் இருக்கும். அதனால் எப்பயுமே நான் இது போல் தான் செய்வேன். இப்போ பாருங்கள் முடிஞ்சது. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்படியே அந்த ஃப்ளீட்டை
மடித்து விட்டுட்டு அப்படியே பீடு வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக பூ மாதிரி அழகாக இருக்கும். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றதுமே. நார்மலாக நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மெத்தடு தான். இது எக்ஸ்ட்ரா இந்த துணியை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான். இந்த டிசைன்ஸ்க்கு நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா ஒரு 400 வாங்குவேன். நீங்களாம் எவ்வளோ வாங்குவீங்க? உங்கள் வீட்டாண்ட இந்த இந்த டிசைன்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்லீவில் வந்து அவங்க ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. சாக்லேட் மாடல் வரும் பார்த்திங்களா, சென்டரில் மட்டும் பீடு வச்சு கட்டுறது. அதுபோல் நம்ம கையில் வந்து சென்டரில் நமக்கு அந்த ஷோல்ட்ரு வருது பார்த்திங்களா, அந்த ஷோல்ட்ரு சென்ட்ரு வருது பாருங்கள், அதில் வந்து சாக்லேட் மாடலில் நம்ம வந்து வச்சு தைச்சிட்டு பீடு வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள். நான் தைக்கும்போது உங்களுக்கே புரிய செய்யும். இப்போ இது வந்து நம்ம நாட்டுக்கு திருப்புற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு நம்ம அடித்து திருப்பி தைச்சிட்டு திருப்பி எடுத்துக்கிறோம் பாருங்கள். திருப்பி எடுத்துகிட்டு நம்ம இதை வச்சு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். கேப்பு வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப்பு வச்சு நம்ம வந்து 1 பை 1 அப்படியே தைச்சி எடுத்துடலாம். தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசரை வெட்டி எடுத்துகிட்டு அது மேலே லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன்ஸுக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பீடு மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சது டிசைனு. ரொம்பவும் சூப்பராகவும் இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னா நம்ம இப்போ ஒட்டை கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ஒட்டை கட் பண்ணுறதுனால இன்னொரு பிரச்சனையும் வரும். ஆனால் அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இவ்வளோ ஒட்டை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த தைச்சோம் பார்த்திங்களா நம்ம வச்சு, அதுக்கு உள்பக்கமாகவே வந்து நம்ம இந்த லேஸை வந்து வச்சு தைக்கணும். அதே போல் தையல் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு தைக்கணும். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நான் வீடியோ கொஞ்சம் ஓட்டி போட்டிருக்கேன். அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் தைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து பார்த்து நம்ம தைக்கணும். கஸ்டமருடைய துணி வந்து என்றைக்குமே வந்து சொதப்பிடக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து பார்த்து தைக்கணுன்றது மட்டும் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து இருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம அந்த நடுவில் சென்டரில் வந்து பீடு வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுது பாருங்கள். ரொம்பவும் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது நமக்கு வந்து நெக்குக்கு மட்டும் ஒரு டிசைன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கே ஆகும் ஒரு 2 ஹவர் 1.5 ஹவர் ஆகும். அப்போ ஸ்லீவுக்கும் அப்படின்னும்போது இதுக்கு வந்து ஒரு டிசைன்ஸுக்கு வந்துமே நமக்கு வந்து டைம் வந்து எக்ஸஸாக ஆகும் தான். அதுபோல் இது ஒரு கைக்கும் நெக்குக்கும் டிசைன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க. நான் வந்து அந்த நெக்குக்கு வந்து 400 வாங்கினேன். இந்த ஸ்லீவுக்கு வந்து 100 ருபீஸ் வாங்கியிருந்தேன். 400 + 100 550 வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் ஆச்சு. ப்ளஸ் வந்து லைனிங் இருக்குது, ப்ளஸ் சாரீ இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒரு 650 வாங்கியிருந்தேன் நான். எனக்கு வந்து ஒரு இது எவ்வளோ டைம் ஆகுச்சு அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கோசம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ நம்ம எல்லாத்தையுமே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கையை ஏற்றிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்க, நீங்கள் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்களுமே வந்து ரெகுலராக வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தயாராகிடுங்க. இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டாகி போட்டதுக்கு ரீசனே வந்து ரொம்ப லென்த்தியான வீடியோ. அதாவது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னாக்கா 3/4 மணி நேரம் ஆகிடுது. எனக்கு 3/4 மணி நேரம் இருந்தது தான் வந்து நான் சரி இவ்வளோ பெருசாக போட்டோன்னா வீடியோ யாரும் பார்க்க போகிறது கிடையாது, நம்ம சின்ன வீடியோவாக போட்டாலே வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நம்ம இவ்வளோ பெரிய வீடியோலாம் போச்சு அப்படின்னாக்கா பார்க்க மாட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக்கி போட்டால் தான் வந்து பார்ப்பாங்க. அப்படின்றதுனால நான் இது போல் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக்கி போட்டிருக்கேன். இதுக்கே வந்து பார்த்தோன்னாக்கா 11 நிமிஷம் வந்து ஓடி இருக்கு பாருங்கள். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தினந்தோறும் உங்களுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு டிசைன் வந்து நான் தச்சிருக்கேன். அதை நான் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் தினமும் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எனக்கு எப்பயும் கொடுக்குற ஆதரவு எனக்கு என்னென்னைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து
சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதை வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு அதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எனக்கு பக்கபலமாக இருந்து இதில் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டிசைன் வந்து முடிச்சிட்டோம். இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக காலையிலனா 11:30 மணிக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஈவினிங்னாக்கா 4 மணிக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். தினந்தோறும் உங்களுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வந்துடும் கன்ஃபார்மாக. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்குமே இந்த போல் டிசைன் ப்ளவுஸ் இன்னும் மாடலாக வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலிமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொரியரில் சென்ட் பண்ணி விடுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.